சரணாகதத்திற்கு இரண்டு மென்டாலிட்டி சொல்லப்பட்டது. நம்பர் ஒன் வந்து, அவன் மிக பெரும் கருணையாளனாக தயாளனாக என்னை கையில் வைத்து தாங்குகின்றானே என்ற ஃபீல் சரணாகதத்தை அளிக்குமா, அல்லது நீ அன்பின் மிகுதியிலே செய்ததெல்லாம் போதுமப்பா, இனி நீ எனக்கு கருணையும் தயால குணத்தை எல்லாம் காட்டாமல் நீ எப்படி வேண்டுமானாலும் என்னிடம் விளையாடு, கஷ்டம் கொடுத்து விளையாடு, நான் உன்னை மறவாமல் நான் சந்தோஷமாக இருந்து காட்டுவேன் என்ற அந்த மென்டாலிட்டி வந்து சரணாகதத்தை விரைவில் அளிக்குமா அப்படிங்கிறது கேள்விங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூபதி அண்ணா ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னார். எல்லாருக்கும் 100% கரெக்ட் மாதிரி தோணியிருக்கும். அது 100% தப்பு அப்படின்னு நான் பேச போகிறேன். சரியா? அவர் என்ன சொன்னார்? தமசிக் ரஜசிக்னு ரெண்டாக பிரித்து பேசினார். அடித்தாதான் இவனுங்கெல்லாம் வந்து புரிஞ்சுப்பானுங்க அப்படிங்கிற கேஸு தமசிக்கு. ஸோ அது வந்து மென்மையாக சொன்னாலே அந்த கருணையை கண்டு புரிந்து கொள்வது ரஜசிக் கேஸு. அதனால் ரெண்டுமே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கேள்வி வந்து ஞானத்திற்கு யார் வருவார் என்பதல்ல கேள்வி. சூடு போட்டால் தான் ஞானத்துக்கு வருவான் அவனை தமசிக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்ன கேள்வி வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம். கேள்வி சரணாகதம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இங்கே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ரிசல்ட் ஓரியன்ட் ரஜசிக்னாலே என்ன, ரிசல்ட்டுன்னா வேலை பார்ப்பேன், இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன். அவரே நிறைய எக்ஸாம்பிள் வேறு சொன்னார். கியூபுக்கு வந்து ஐபேடு கொடுப்பேன் அப்படின்னா கடகடான்னு முடிச்சான்னா அதுக்கு பேர் சரணாகதியான். எங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்குன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணவனை போயிட்டு சரணாகதி ரேஞ்சுக்கு அவர் பேசிகிட்டு இருந்தார், நீங்கள் மண்டே ஆட்டிகிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? அதிலெல்லாம் சரணாகதி வராது. சரியா? ஸோ ரிசல்ட் ஓரியன்ட் அப்ரோச் அப்படிங்கிறது ரஜசிக்கு. சாத்விக்கு தான் இவன் முழுமையாக, நான் ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கு, நீ என்ன செய்தாலும் நான் அதில் ஆனந்தமாக சந்தோஷமாக நான் உன் அன்பை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்தாலும் அதில் உன் அன்பை கண்டு நான் அதில் ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுகிறேன்னு சொல்லியிருக்கான். வாத்தியார் ஓங்கி அடித்தான்னா அவனை சந்தோஷமாக படிக்க போகிறான். ஸோ அதை எப்படிங்க சரணாகதியாக வரும்? இங்கே எந்த அளவிற்கு அவன் அன்பின் மிகுதியிலே உச்சத்திலே அவன் இருந்திருந்தால் அவன் அந்த ஒரு சொல்லை சொல்லுவான் என்று நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அவனை தமசிக் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், அவனை ஒரு சாத்விக் என்றுதான் நீங்கள் அழைக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு அடிப்படையில் பார்த்தா கூட நம்ம பெக்கர்ஸாக தான் இருக்கிறோம். கண்ணன் அஃப்கோர்ஸ் பஞ்சபூதங்களாக விரிந்து கொண்டு இங்கே பெரும் கருணை கொண்டு நமக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த பெகராக இருந்து கொண்டு நீ எல்லா அன்பையும் நீ யாசிக்கும் போது உனக்குள்ளே கொஞ்சமாவது ஈரமும் அன்பும் வரணும் கண்ணன் மேலே. நமக்கு அதுவே வரமாட்டேங்குது. சரியா? நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ரெண்டு பக்தர்களுமே ஞானி ஆவார்கள்னு நான் இப்போ பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்லலாம். அது எப்போ சொல்லலாம் அப்படின்னா, கபீர் தாஸ்னு ஒரு ஞானி இருந்தார், புத்தர் பட்டினத்தாரன்லாம் ஞானிகள் இருந்தார்கள். கபீர் தாஸ் அப்படிங்கிறவர் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படாலை, அட் தி சேம் டைம் ஞானி ஆனார். பட் பட்டினத்தார் அண்ட் புத்தர் இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கஷ்டம்தான், பட் அது மரணம் என்கின்ற ஒரு கஷ்டத்தை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், நோய் என்ற கஷ்டத்தை நினைத்து பார்த்தார்கள். இந்த துன்பத்தில் இருந்து நான் வெளிவர வேண்டும் என்று துடித்தார்கள். அவர்கள் வந்து ஞான பயணம் மேற்கொண்டு வெற்றி பெற்றார்கள் என்று கதை சொல்லுகிறது. சரியா? இங்கே நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, அன்பை, கண்ணனின் அன்பை முழுவதுமாக புரிந்து கொண்டு, புரிந்த பிறகு கண்ணா நீ என்ன வேணா என்னை சோதிச்சு பாரு, நான் உன்னை மறவாமல் நான் உன் அன்பிலே நெகிழ்ந்து ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுகிறேன்னு சொன்னான். இவனை எப்படிங்க நீங்கள் தமசிக்குன்னு சொல்ல முடியும்? இவனை பியூர் சாத்விக்குன்னு நான் சொல்கிறேன். சரியா? அப்போ அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ரஜசிக்கா வேணா இருங்க. அஸ் அ பெகிங்கில் அவனுடைய அன்பை நீங்கள் முழுவதுமாக உணருங்கள். கொஞ்சமாவது சாத்விக்கு வாங்க. அடுத்த ஸ்டெப் என்னது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எனக்காக இவ்வளவு அன்பையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுத்திருக்கும் என் கண்ணனுக்கு நான் திருப்பி கடணும்னு ஒரு சின்ன தாட் வேணாம், ஒரு நன்றி கடன்றது வேணாம். அதுதானுங்க சாத்விக்கு. கண்ணா செய்ததெல்லாம் போதுமடா, இத்தனையும் எனக்காக நீ கொடுத்து விட்டாய், மீண்டும் மீண்டும் கொடுத்தது போதும், எனக்கும் ஒரு வாய்ப்பளிக்க மாட்டாயா? அப்போ யோசிக்கிறான், கண்ணனை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு சந்தோஷம் கண்ணனுக்கு. அதிலும் குறிப்பாக எப்பேற்பட்ட சூழலிலும் நான் சந்தோஷமாக இருந்தால் கண்ணனுக்கு பெரிய சந்தோஷம்.
அப்ப கண்ணனையே மகிழ்விக்கும் ஒரு வழி உள்ளதா? அது என்னது என்றால், எத்தனை இன்னல்களிலும் நான் அவனை மறவாது சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினால் என் கண்ணன் மகிழ்வான் என்பதே அது. ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியிலே தாய் மகிழ்கிறாள். அப்படி என் மகிழ்ச்சியிலே என் கண்ணன் மகிழ்வான். என் கண்ணனை மகிழ்விக்க வேண்டும் என்று ஒரு அவா கொண்டு அவன் இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கின்றான் என்றால், அவன் ரஜசிக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை விட தாண்டி அவன் சாத்வீகத்திற்கு முன்னேறி சரணாகதத்திற்கு தயாராகின்றான் என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, மாறாக அதை தமசிக் ரஜசிக் என்று புரிந்து கொள்ள வேண்டாம் என்பது எனது விண்ணப்பம். சரியா? ஸோ என்னுடைய பதில், போத் ஆர் நெசசரி அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பக்தன் சரணாகதத்துக்கு முயற்சிக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுடைய கருணையும் அவனுடைய பெருந்தன்மையும் பெருங்கருணையும் எல்லாத்தையும் உணரணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. ஆதலால் அது கண்டிப்பாக தேவை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஒருவேளை அதிலேயே உங்களால் முழுமையான சரணாகதம் கொண்டு வர முடியும் என்றால் தி கிரேட் என்றும் கூட நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக சாத்விகா மாதிரி போயிடுறான் அப்படின்னு அர்த்தம். அல்லது அவன் இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வைத்து சாத்வீகத்திலே வென்று அவன் சென்றாலும் அதுவும் சரியே என்றுதான் நான் ஒப்புக்கொள்வேனே தவிர, மாறாக அம்மாதிரி, அதாவது ஒரு முழுமையான பேரன்போடு இறைவா என்னிடத்தில் எப்படி விளையாடினாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை தமசிக் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் வர வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி என் பதிலை நிறைவு செய்கிறேன்.